உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நீங்களும் கனிகா மேமும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க. சில சமயம் பொறுமை இருக்கும், சில சமயம் பொறுமை இருக்காது. அம்மா கிட்ட இருக்கிற சுவாதீனம் வேற யார்கிட்ட இருக்கும். அதுவுமே எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். திவ்யா கிட்டேருந்து நான் நிறைய கற்றுட்டுருக்கேன். ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. இன்லாஸோட பேசுறது, அம்மா அப்பாவோட பேசுறது. ஷீ இஸ் அ வெரி வெல் பேலன்ஸ்ட் பர்சன். அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டர் இன் லா கிடைக்கிறது ஐ எம் ரியலி பிளஸ்ட். நிறைய பேருக்கு வெளியே தெரியவே தெரியாது. ரெண்டு பேரும் ஆமாம், தெரியாது. அவங்களுக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன்னு தெரியாது. தங்க வேட்டைன்னு ஒரு ப்ரோக்ராம். ஒரு தடவை அந்த டிவியில் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜெயஸ்ரீ கூப்பிட்டு சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்தேன் ஜெயஸ்ரீனா, நீ பாரு அது ஷாமுக்கு மேட்ச் ஆகுமா பாரு. நடிகைன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ரொம்ப எலிகெண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக அவங்க நடத்துகிற விதம். அப்போ இந்த பொண்ணு யார் இல்லை அழகாக, இப்படி தான் ஆக்சுவலாக வந்தது. ஸோ இந்த மாமியார், நாத்தனார், மருமகள் அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த வீட்டு பையன் நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு பேடாக இல் மீனிங் பண்ணல அப்படிங்கிறது பாட்டம் லைன் இருக்கணும். அவங்க இதுவாக ஏதாவது நீ அப்படி சொன்னியே என்ன, ஏதாவது நான் ஏதாவது சொன்னேன்மா தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்பேன். அவங்க நிறைய பேருக்கு பெற்றவங்களுக்கு இவ்வளோ வயசாயிட்டு அப்படின்னா வெளிநாடுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறதுக்கே தயங்குவாங்க. கஷ்டம்தான், நான் இல்லைங்கள, அது ஒரு வேற லைஃப் தான். கஷ்டம்தான் பட்டாங்க, நாங்களும் கஷ்டம். இந்த 1.5 வருஷம் மருமக புள்ள எம்புட்டு சூப்பர்மா. கிராண்ட்மான் தான் கூப்பிடுவார் என்ன. 20 இயர்ஸ் என் பசங்க குழந்தைகள் பிறந்த போதில் அப்பா அம்மா வந்துட்டுலாம் போவாங்க. அவர் தான் ரொம்ப வருத்தப்படுவார். என்னை விட பிளேன்ல ஏற்றி அனுப்பும்போது அங்கேயே உட்காந்துருப்பாரு ஒரு 5 மினிட்ஸ். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு உங்களோட 80s reunion. ஸோ எப்படி அதை கோஆர்டினேட் பண்றீங்க, எவ்வளோ அழகா அதை நடத்துறீங்க? You're such a fantastic artist, not just a great actress and a beautiful girl, but you're also a great mimic. I don't know how many people know that you are so hilarious and so talented. Hi Jayashree, so happy and proud to know that you are receiving the Lifetime Achievement Award. உங்க வீட்லயே உங்களோட மருமகளும் ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா, கனிகா மேம். ஸோ அந்த திருமணம் உங்க பையனுக்கு எப்படி நடந்தது? அது நாங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன கொஞ்சம் வயசு 30க்கு மேலே ஆயிடுத்து. ஐயோ ஏதான ஒரு பொண்ணு நாங்கள் பார்க்கட்டுமாடா, நீ எதா பார்த்து வச்சுருக்கியான்னு கேட்டப்போ, இல்லை நீ வேணா பாரு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு பிடிக்கிறதான்னு அப்படின்னு. அப்படிதான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒன்றுமே சொல்லலை அவர். நானாக ஒரு தடவை அந்த டிவியில் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஜெயஸ்ரீ கூப்பிட்டு சொன்னேன், ஒரு பொண்ணை பார்த்தேன் ஜெயஸ்ரீனா, நீ பாரு அது ஷாமுக்கு மேட்ச் ஆகுமா பாருன்னு. உடனே பார்த்து இது பண்ணோன்னே அந்த பேர் திவ்யான்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் டிவியில் என்ன ப்ரோக்ராம் அது? தங்க வேட்டையா, தங்க வேட்டைன்னு ஒரு ப்ரோக்ராம். அது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பேசி. ஸோ என் பிரதர் 5'6" is very tall. அதனால டாலா கேர்ள் வேணும்னு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அக்கா தம்பி ரெண்டு பேரும் டால். அவன் ரொம்ப டால், நல்ல வெல் பில்ட்டாக இருப்பான், டால். ஸோ ஐ திங்க் அவனோட ஒன்லி திங் இஸ் யூ வாண்டட் அ டாலர். இந்த ஜோடி பொருத்தம் அது பார்க்கும்போது. பட் மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. இந்த கேர்ள் நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததில்லை. நாங்கள் யூஎஸில் இருந்ததுனால டெய்லி அந்த ஷோ நடிகைன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப எலிகெண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக அவங்க நடத்துகிற விதம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் தங்க வேட்டை அடிக்கடி டெய்லி பார்ப்போம் அந்த ஷோவை. அப்போ இந்த பொண்ணு யார் இல்லை அழகா, இப்படி தான் ஆக்சுவலாக வந்தது. அப்புறம் எனக்கு என்னோட கேட்டேன். ஆமாம், நான் அவங்க சுஹாசினி கிட்ட கேட்டேன். அவங்க தான் 5 ஸ்டாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்கள. அது தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சுட்டு கேட்டோம். அவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் பிட்ஸ் பிலானி. அதுக்கப்புறம் மிட்ஸ் மெட்ராஸாக இருந்து அதுக்கப்புறம் இந்த கெரியர் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஒரு ஆக்சுவலாக எங்களுக்கு நான் நடிகையாக இருந்துட்டு சாஃப்ட்வேருக்கு போனேன். அவங்க சாஃப்ட்வேர் இந்த டெக்னாலஜிலேருந்து ஆக்டிங் ரிவர்ஸ் இதில் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, டீட்டெயில்ஸ். நாங்கள் பிரதரையும் அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம். ஸோ அவங்க பேசி ஐ திங்க் ஒரு ஃபியூ டைம்ஸ் பேசியிருப்பாங்க. அப்படி தான் அந்த கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் கல்யாணம். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் கனிகா மேம் வீட்டு மருமகள் ஆக்கினது. அம்மா தான் டிவியில் பார்த்து தான். அவங்க அம்மாவானா நான் சின்ன வயசில் அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்.
தெரியும், என்ன நல்லா தெரியும். நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? உங்க சம்பந்தியா? ஆமாம் ஆமாம், அவங்க சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் பார்த்த உடனே தெரிஞ்சுது, ஓ ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா பேர் ஜெயலக்ஷ்மி. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாமியார் அம்மா இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்கவுங்க மருமகள், இவங்க மக. ஸோ இவங்க வந்து கனிகா மேம்க்கு நாத்தனார். ஸோ இந்த மாமியார் நாத்தனார் மருமகள் அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்துமையாக இருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் ஒத்துமையாக இருந்தால் தான் அந்த வீட்டு பையன் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட பார்ட் நீங்கள் ஒருத்தர் நாங்கள் அனாவசியமாக இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். வரும்போது வாங்கன்னு கூப்பிட்டு ஆசையாக பேசுவோம். அதே மாதிரி அவங்களும் ஆசையாக பேசுவாங்க. எங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ போய் பார்ப்போம். அவங்களும் அந்த மாதிரி வருவாங்க. ஒன்றுத்துலேயுமே யாரையுமே கம்பல் பண்ணுறது கிடையாது. அவங்க தெரியும், அவங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறோன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா வெல் எஜுகேட்டட் அண்ட் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அது பிரகாரம் அவங்க நடந்துன்றதுனால அந்த பிரச்சனையே எங்களுக்கு வந்ததே இல்லை. இதுவரையிலும் கடவுள் புண்ணியத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க எல்லாமே. மாட்டு பொண்ணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸாக இருப்பாங்க. எதான அப்பப்போ சும்மா வரும். அது அப்படியே விட்டுடுவோம். அதை திருப்பி உள்ளே கொண்டு வந்து பேசி அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எஸ், இந்த மாதிரி ஒரு மேல் மனநிலையில் இருந்துட்டாக்கா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனையே வராது. ஆமாம் அதை திருப்ப கிளறி நோண்டி நான் பிரச்சனைன்னு ஒன்றும் வராது. அதை பெருசுப்படுத்த வேண்டாம். அதாவது பேசிக்கலி நம்ம ஒருத்தருக்கு பேடாக இல் மீனிங் பண்ணல அப்படிங்கிறது பாட்டம் லைன் இருக்கணும். அவங்க இதுவாக ஏதாவது நீ அப்படி சொன்னியே என்ன, ஏதாவது நான் எதாவது சொன்னதுமா தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்பேன். அவங்களும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, அது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய பசங்களை வச்சும் சில சமயம் இஷ்யூஸ் வரும். இன்னும் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க குழந்தை இந்த குழந்தை அவன் ப்ரிஃபர் பண்ணுவான். இவன் என்ன, இவனும் பிரதர்ஸ், என்னோட சன்ஸ் அவனுக்கு கசின் தானே. ஸோ அந்த மாதிரி 3 பேர் இதில். ஸோ நாங்கள் பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். கரெக்ட். முக்கால்வாசி வீட்டில் அதுக்கு தான் பிரச்சனை. குழந்தைங்கள்னால பிரச்சனை வரும். எப்படியோ அடிச்சுக்கிட்டோன்னு விட்டுருவோம். அதுங்களே சரியாயிடும். ஒரு நாள் ரொம்ப கொலாவும், அடுத்த நாள் சண்டை போடும், 3ஆவது நாள் திரும்ப சேர்ந்துக்கும். ஸோ அது மாதிரி அதை அப்படியே விட்டுடலாம். இன்னும் ரொம்ப அடிச்சு பண்ணாதான் நம்ம போய் கொஞ்சம் இது பண்ணணும். இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது நம்ம ஒருத்தர். அப்படியே சரி. நீங்களும் கனிகா மேம் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். நாங்கள் என்ன சஜஷன் கேட்பாங்க, அட்வைஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும், பையனோட இது கெரியர் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, என்ன பண்ண 2-3 கிளாஷ் வருது, என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நானும் கேட்பேன் அவங்கள, இந்த மாதிரி இருக்குது, வாட் யூ திங்க் அப்படின்னு. ஈவன் சில சமயம் கண்ணாடி ஃப்ரேம் கூட ரெட்டா ப்ளூவா பிளாக்கா ஃபோட்டோ அமிச்சு இல்லை வீடியோ கால் பண்ணி எது நல்லாயிருக்கு, அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி முகப்பூச்சி இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஷி இஸ் வெரி ஸ்ட்ரெயிட்டோ. உனக்கு ரியல் ஆன்சர் வேணும்னா யூ கேன் ஆஸ்க் ஹர். வெரி ஓப்பன். நாங்கள் வெரி ஓப்பன் ரிலேஷன்ஷிப். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அனாவசியமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. உனக்கு எப்போ முடியுறதோ வா, எப்போ முடியுறதோ பேசலாம், எப்போ முடியுறதோ. பிகாஸ் எனக்கும் தெரியும், ஒரு குழந்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க. 9 to 9 ஷீஸ் மெகா சீரியலும் ஆக்ட் பண்ணுறாங்க, ஃபில்ம்ஸும் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. லைஃப் அண்ட் ஒர்க் பேலன்ஸ் இருக்கணும். டைம் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது. அண்ட் ஷீ இஸ் அன் ஆர்டன்ட் சாய்பாபா டெவோட்டி. ஷிர்டிக்கு போவாங்க. ஸோ திவ்யாக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் ஒன்லி டாட்டர் ஒன்லி சன். திவ்யா ஷீ இஸ் ஆல்சோ 2 சிஸ்டர்ஸ். அவங்க யங்கர் டாட்டர் அவங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. இன்லாஸோட பேசுகிறது, அம்மா அப்பாவோட பேசுகிறது. ஷீ இஸ் அ வெரி பேலன்ஸ்ட் பர்சன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் லா கிடைக்கிறது ஐ எம் ரியலி பிளெஸ்ட். நிறைய பேருக்கு வெளியே தெரியவே தெரியாது. 2 பேரும் ஆமாம் தெரியாது. அவங்களுக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன்னு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் அ ட்ரூத் ஆக்சுவலி. ஆமாம். ஸோ அம்மா நான் இங்கே வந்தோடனே பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய ஓல்டேஜ் ஹோம்லாம் இருக்குது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அங்கேயும் போய் தங்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம். பட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்றவங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, அது ஒரு புரிதலோடு கூட இருக்குது அப்படின்னாலும் கூட பிள்ளைங்க இருக்கும்போது அந்த முதியோர் இல்லத்தில் போய் இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையாக சொல்லப்போனால் என் பையனுக்கு அதில் விருப்பமே கிடையாது. நானும் அக்காவும் இருக்கும்போது என்னத்துக்கு நீ போய் பார்க்கணும், நாங்கள் மாட்டேன்னு சொன்னாலும்
பார்த்துக்க முடியாது, நீங்கள் தனியாக தான் இருக்கணும்னு நாங்கள் உதறி தள்ளினா அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. அப்படி நீங்கள் போகலாம். பட் எங்களுக்கு நாங்கள் பார்த்துக்கணும், எங்களோட பொறுப்பு அதுன்னு எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாங்கள் உணர்கிறோம் அதை என்னால் மாற்றிக்க முடியாதுமா அப்படின்னு. அப்புறம் ஒரு இதுக்கு கூட்டின்னு போயே காமிச்சோம். அவருக்கு அது பிடிச்சது அந்த பிள்ளைக்கு. பட் ஆனால் அந்த ஏஜ் ரொம்ப ஆயிட்டதுனால அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வயசுக்கு முன்னாடி வந்திருந்தால் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் 80 ஆனால் பரவாயில்ல அப்படின்வாங்க. அதனால் அவருக்கு ஒரே சந்தோஷம் என் பையனுக்கு. ஓ ரைட் அப்போனா எடுத்துக்க மாட்டான்னா, அம்மா நீ வந்துடுமா, சான் ஃப்ரான்சிஸ்கோவே வந்துடுமா அப்படின்னாரு. ஸோ அதனால் என் பையனுக்கு விருப்பம் இல்லை, பொண்ணுக்கும் அது இஷ்டம் இல்லை. பட் எதுனா இதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்கன்றதுனால அவங்க சரி அம்மா அதுவும் வேணால் ரெண்ட்டுக்கு இருந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கட்டும், அந்த ஆசையும் அம்மாவோட திருப்தியும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஷி கேன் ஆல்வேஸ் கம், நம்ம எப்போவுமே நம்ம வரவேற்க தான் தயாராக இருக்கும் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நிறைய பேருக்கு பெற்றவங்களுக்கு இவ்வளோ வயசாயிட்டு அப்படின்னா வெளிநாடுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறதுக்கே தயங்குவாங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் ஒரு நடிகையாக இருந்து இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. பட் அந்த இடத்துல ஜெயஸ்ரீ மேம் எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு சமூகத்தில் பெரிய ரோல் மாடலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் நான் அவங்கள தான் நம்ம கடமை, பெற்றவங்களை பார்க்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. பட் நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது இல்லைல்ல. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, நீங்கள் வந்தால் அதில் கோப்பப் பண்ண முடியாது, அங்கேயே நீங்கள் தனியாக இருங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சென்டரில் போய் பத்திரமா இருங்க, உங்களுக்கு அதுதான் வசதிப்படும் அப்படிலாம் சொல்லாமல் நீங்களுமே நீங்கள் வாங்க நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த முழு மனசோட அந்த கடமையை செய்யணும்ல. அதை பற்றியில் எனக்கு அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம். பட் அது உங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்க தான் அந்த சென்டர் ஆஃப் த இதுவே டிஸ்கஷனே, சென்டர் ஆஃப் த ஃபேமிலி, சென்டர் ஆஃப் த டிஸ்கஷனே. இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, கஷ்டம்தான், நான் இல்லைங்கள, அது ஒரு வேறு லைஃப் தான், கஷ்டம்தான் பட்டாங்க, நாங்களும் கஷ்டம். அந்த 1.5 வருஷம் டைம் கொடுக்கணும், டைம் ஆகணும். ஆக்சுவலாக எனக்கு நடந்த 37 வருஷமாக இன்றைக்கும் அந்த குளிர்னா இந்த ஸ்வெட்டர் போட்டுக்க தான் செய்வேன். அது பழக்கம் வளர்ந்து ஒரு மாதிரி சென்னையில் வளர்ந்துட்டோம். நம்ம குளிர்னா இன்னும் அந்த பழக்கம் இன்னும் வரல, அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறது சொல்கிறேன். அது இன்னுமே இட்ஸ் அ லேர்னிங். ஸோ அவங்க 60 வருஷம் ஷி ஹஸ் லிவ்ட் வித் மை ஃபாதர். அந்த லைஃப் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப். அவங்களுக்கு இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் வி ஹாவ் அ லைஃப். அந்த லைஃப்பில் அவங்க இருந்ததே இல்லை. அது அவங்களுக்கு அது ஒரு புதுசு தானே. அவங்க அந்த டைனாமிக்ஸ் அவங்களுக்கு அதில் ஃபிட் ஆகணும், எல்லாரும் ஒரு சிங்கில் வரணும். இட் இஸ் ஹியூமன் பிஹேவியர் தானே. ஸோ அது மட்டும் எங்களுக்கு தெரியும், டைம் ஆகும். இட் இஸ் டிஃபிகல்ட், அது மட்டும் நான் சொல்லி, இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஆல்சோ இப்போ அந்த இடத்துல அம்மா பொண்ணுக்கே நிறைய கருத்து வரும், இன்னைக்கு வரும். அதெல்லாம் சேர்த்து இல்லையா, அவங்க ஒரு வீடு லைஃப் கிச்சன் அந்த ஒரு விதத்துல வாழ்ந்திருப்பாங்க, பொண்ணு ஒரு விதத்துல இருக்கும். அந்த ரெண்டும் மிங்கிள் ஆகி பொறுமையா அதை கொண்டுட்டு போகணுங்கிறதே அது ஒரு ஆர்ட். ஆமாம்மா, அது ஒரு ஆர்ட் தான். சில சமயம் பொறுமை இருக்கும், சில சமயம் பொறுமை இருக்காது. அதான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம அம்மா கிட்ட இருக்கிற சுவாதீனம் வேறு யார்கிட்ட இருக்கும். அதுவுமே எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. பட் ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே மாட்டார் அவர். மருமக புள்ள எம்புட்டு சூப்பர்மா, எவ்வளோ சூப்பர் மருமக புள்ள. இல்லை எவ்வளோ சூப்பர்னா நீயும் உங்க அம்மாவும் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அவர் தலையிடவே மாட்டார். என்னதான் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லுவாரு. இப்போ இந்த மாதிரி பேசிக்கிறோமே அந்த கூட டைம் இருக்காது. அப்போ அவளுக்கு சரியா இருக்கும், ஆனா அவளுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால மருமக பிள்ளை எவ்வளவு நல்லா பார்த்து. அவர் வாரம் டெம்பிளுக்கு போவாரு, என்னை எப்பவும் கேட்பாரு, நீங்க வரையில கிராண்ட்மான் தான் கூப்பிடுவாரு. குழந்தைங்கள்லாம் கிராண்ட்மான் கூப்பிடுறாங்க, அவரும் அப்படியே நீங்க வரீங்களா கோவிலுக்கு என்னோட வரீங்களான்னு ஒரு 2 வாட்டி போவேன். சில நாளைக்கு இல்லைப்பா நான் வரல இன்னைக்கு, கொஞ்சம் அன்னைக்கு எனக்கு மூடு இல்லைன்னா நான் போக மாட்டேன், இல்லை நான் வரல இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் ஷாப்பிங்லாம் போனால் கூட கூப்பிடுவார், கடைக்கெல்லாம் போனால். அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார் அவர். ஒரு நாள் கூட ஒரு முகம் காமிச்சு ஒன்றுமே பண்ணது கிடையாது. அவருக்கு எப்படின்னா 17 வயசுலேயே யுஎஸ் போயிட்டார். ரொம்ப 17 அவங்க அப்பா அம்மாவோட இருந்ததே இல்லை. அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இயர்ஸ் என் பசங்க குழந்தைகள் பிறந்த போதெல்லாம் அப்பா அம்மா வந்துட்டுலாம் போவாங்க.
அவர் தான் ரொம்ப வருத்தப்படுவார் என்னை விட. அவங்கெல்லாம் பிளேனில் ஏற்றி அனுப்பும்போது அங்கேயே உட்காந்துருப்பார் ஒரு 5 minutes. லிட்டரலாக ஹி யூஸ் பி ஸோ எமோஷனல். ஆமாம், அவங்க அப்பா அம்மா போகும்போது ரொம்ப அழுவார். ஸோ ரொம்ப சாஃப்ட் நேச்சர்னா அவருக்கு அந்த 17 வயசில் ஊருக்கு அப்பா அம்மா விட்டு வந்தது வந்து இப்போ வந்து தனக்கு ஏதோ ஒரு gift கிடைச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் அம்மா கூட இருக்கிறது. இஸ் வெரி ஹாப்பி. இப்போ கூட சொன்னார், போய் இருந்து பார்த்துட்டு வரட்டும், நீ ஒன்றும் அகெயின்ஸ்டாக ஒன்றும் சொல்லாதே அப்படின்னு சொல்லுவார். அவங்கக்கிட்ட சொல்லுவார், இல்லை அவங்களுக்கு போகணுன்னா போயிட்டு வரட்டும், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போயிட்டு பார்க்கட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரட்டும், ஷீ கேன் ஆல்வேஸ் கம் ஹியர் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படியே அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க நம்ம கூடயே இருக்கணும்னாலும் வச்சு பார்த்துக்கலாம். அவங்க தனியாக இருந்தால் அவங்க சேஃப்டியாக இருக்காங்களான்றதை நம்ம வந்து உறுதிப்படுத்துதான். அதுதான் கரெக்ட். அந்த இந்தியாவோட என்வாயன்மெண்ட்டை என்னால் கொண்டு வர முடியாது. மேக்ஸிமம் என் தம்பி வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா டிவி சேனலும் அம்மா ரூமில் இருக்கும். நீங்கள் எந்த பாஷை வேணாலும் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க ரூம்குள்ளேயே இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் கூட்டின்னு வா, பாவம் அவங்க வந்து இவங்களா டிவி பார்க்கணுன்னுவாங்க. ஸோ பிட்வீன் இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இந்தியாவை என்னால் அங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. பட் ஓவரால் வி ஆர் அன் இந்தியன் ஃபேமிலி. ஐ மீன் பேசிக் எங்களுக்கு வந்து டெய்லி நம்ம எல்லாம் சாப்பிட்ற ரைஸ், ரசம், சாம்பார் இதுதான் எங்கள் வீட்லேயும் நடக்கும். வி ஆர் வெரி நார்மல். அங்கே உங்களுக்கு குக்கு சர்வெண்ட் இல்லை, நான் தான் குக் பண்ணுவேன். நான் தான் டெய்லி குக் பண்ணுவேன். யாருக்கு என்ன வேணுமோ நான் குக் பண்ணுவேன். 2 பசங்களும் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ ஸோ டெய்லி குக் பண்ணுற ஒரு இந்தியன் ஃபேமிலி. ஸோ ஜெயஸ்ரீ மேம், அடுத்து நடிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ரோல் வேணும்? யார் கூடயாவது இப்போ பேர் பண்ணணும், இந்த இடத்துல நான் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன தோணுது? ஸோ சிவசங்கரி எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் நடிக்கலாமே, இப்போ இந்தியா வரும்போது கூட நடிக்க போகிறீங்களா? அந்த ஐடியா இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட வந்துடும். அந்த மாதிரி இந்தியா வந்ததும் இப்போ எங்கள் 80s ரியூனியன் வேறு நடந்தது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய என்ன சொல்கிறது, லைஃப் ஸ்டேட்டஸ் ஒரு உருவத்துக்கு ஏற்ப ஒரு ரோல் நான் எப்படி இருக்கேன், அந்த ரோல் ஃபிட் ஆகும் அப்படின்னா ஐ எம் வில்லிங் டு ஒர்க் இன் குட் ப்ராஜெக்ட்ஸ், குட் கேரக்டர்ஸ், குட் ரோல்ஸ், குட் ஃபில்ம்ஸ். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ யாரோட நடிக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நம்ம கையில் இல்லையே. போன ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி வந்தாலும் பரவாயில்ல. அப்போ ரஜினி சார் கூட ஸோ அது வந்து ஐ லீவ் இட் டு த அகெயின் யூனிவர்ஸ். தானாக வந்தது திரும்ப தானாக ஒரு அனதர் சர்க்கிள் வந்தால் நல்லா தான் இருக்கும். And let's see what happens. You're such a fantastic artist, not just a great actress and a beautiful girl, but you're also a great mimic. I don't know how many people know that you are so hilarious and so talented. Thank you so much for giving my dear friend Jayashree this wonderful award, Savitri Arts Academy, and also Dr. Sinduri. Congratulations, Jayashree. Way to go. Hi Jayashree, so happy and proud to know that you are receiving the Lifetime Achievement Award in the field of art as well as technology. We all know that being artists, our passion lies with acting and any field of art. So once you went to the US, you also excelled in the field of technology. And we feel so happy and proud to know that a colleague of ours is getting this achievement award. Way to go, Jayashree. All the best. ஸோ எந்த ரீயூனியன் நடக்குதோ இல்லையோ 80s ரீயூனியன் மட்டும் வருஷம் கரெக்டாக நடந்துருது இல்லை? ஆமாம் அந்த பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட 80s ரீயூனியன். ஸோ எப்படி அதை கோஆர்டினேட் பண்ணுறீங்க? எவ்வளோ அழகாக அதை நடத்துறீங்க? ஆக்சுவலாக அது கோர் 5 பீப்புள், அவங்க கோர் டீம் ஆர்கனைசர்ஸ் லிஸி அண்ட் சுஹாசினி தான் அவங்க க்ரியேட் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம 80s வந்து நம்ம கோல்டன் 80s இல்லையா, எவ்ரி இயர் மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து கோர் டீம். அப்புறம் ராஜ்குமார் சேதுபதி இருக்காங்க, குஷ்பு சுந்தர் அண்ட் பூர்ணிமா, அவங்க 5 பேரும் வந்து தே ஆர் த கோர் டீம். அவங்க தான் என்ன தீம் வச்சுக்கலாம், வென்யூ செலக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இட்ஸ் அ க்யூரேட்டட் ஈவெண்ட்டுங்க. சும்மா எல்லோரும் கேதர் பண்ணி அப்படி கிடையாது, நிறைய அஜெண்டா மாதிரி இருக்கும். 7 o'clock வந்தோம்னா 1 hour சோஷியல் ஹவர், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ், யாருக்காவது ஏதாவது ஆடணும், இன்னொருத்தர் சாங்கை இன்னொருத்தர் ஆடலாம், ரிஹர்ஸ் பண்ணி ரொம்ப எஃபர்ட் போட்டு. எங்கள் கிஃப்ட்ஸு பார்க்கணுமே நீங்கள், அவ்வளோ அழகாக க்யூரேட்டட் கிஃப்ட்ஸு. அதுக்குள்ளேயே அந்த ஆர்டிஸ்டோட சில்ட்ரன் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வராங்க இல்லையா,
அந்த ஜெனரேஷன் வந்து என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்டோட டாட்டர் வந்து அவங்க வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம், அந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணி எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து, அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷனை என்கரேஜ் பண்ணலாம் அவங்கிற மாதிரி. அதில் வந்து நிறைய இந்த மாதிரி இருக்குது. யூ வாண்ட் டு அப்லிஃப்ட் த சில்ட்ரன். அப்புறம் இந்த தடவை வந்து அக்ராஸ் த மைல்ஸ்லேருந்து நிறைய பேர் நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா, அவுட் சைட். எல்லோரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருமே சவுத்து பாம்பேயில் நடந்தப்போ பாலிவுட் அவங்களும் வந்து வந்தாங்க. அவங்க the 5 people, they are the core team. ஸோ அவங்க தான் எல்லாமே பிளான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ண முடியாது. இதில் நிறைய பேர் வர முடியாமே போகும், நிறைய பேர் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் யூஎஸ்லேருந்து இங்கே வந்த டைமில் நடந்ததுனால நீங்கள் கலந்துக்க முடிஞ்சதா, இல்லை நீங்கள் வரீங்கன்னு அந்த டைமில் இருந்ததா? சரி, ஆக்சுவலாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு வந்து நான் வரலாமா என்னன்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்த போது இந்த இன்சிடெண்ட் வீட்டில் நடந்ததுனால இது ஈஸியாக போச்சு எனக்கு. சரி, நம்ம போயிட்டு அப்படியே அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு வரணும். இதுவும் கோயின்சைட் ஆச்சுனால ஐ வாஸ் ஏபிள் டு கம். இந்த தடவை நான் இது நாலாவது ரியூனியனுக்கு வந்திருக்கேன். 4 வாட்டியும் நீங்கள் 4 வாட்டி இருக்கீங்க. அவங்க 12 தடவை செஞ்சுருக்காங்க, அதில் 4 தடவை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். Very well deserved. Hearty congratulations and thank you, Savitri Academy and Dr. Sinduri. Honor to you too for recognizing this talent and acknowledging this talent and recognizing this potential. Hearty congratulations, Jayashree. Congratulations, Jayashree, on this wonderful accomplishment of getting a Lifetime Achievement Award on both fields of acting and technology. We are very, very proud of you. Ravi and the boys congratulate you as well. Thank you, Savitri Academy, and thank you, Dr. Sinduri, for giving my friend this wonderful award. We are very proud of you, Jayashree. We are really very happy and proud of her as a friend and as an actress. She is a wonderful person. My dear friend Jayashree, such a compassionate, talented and a giving person. Jayashree has such an innate ability to just, be so inclusive and has that natural talent to always enrich, learn and give to people. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.